காது ஒரு நாள் அலாரத்தை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அப்படி தூங்கலாமே அப்படின்னு பார்க்கும்போது டைம் கடகடன்னு திரும்பும். அந்த மாதிரி டைமில் இந்த சட்னி தான் எனக்கு கை கொடுக்கும். ஒரே ஒரு மீடியம் சைஸ் டொமேட்டோ, ஒரு மீடியம் சைஸ் ஆனியன், 1/2 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக கல்லுப்பு, 1/2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 3 வரமிளகா, 3 தோல் உரிக்காத பூண்டு எல்லாத்தையும் போட்டு கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அது கூட 4 டீஸ்பூன் நல்லெண்ணெய், 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் பார்த்திங்கன்னா உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, இந்த அரைச்ச விழுது, கொஞ்சமாக தண்ணி போட்டு ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சுட்டு ஒரே ஒரு சின்ன பிஞ்சு பார்த்திங்கன்னா வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க அந்த டேஸ்ட்டுக்காக. இது வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அது லிட்டு போட்டு மூடி வச்சா சூப்பரான கார சட்னி ரெடி. அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி காயின் தோசை போட்டு என் பையனை மயக்கி கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, கடகடன்னு சாப்பிட்ருவான். ஏன்னா காயின் தோசை அவ்வளோ இஷ்டம். அந்த மாதிரி உங்கள் வீட்டில் ஏதாவது நடந்துச்சுன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த கார சட்னி பிடிக்கும். இதே ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக்கை தட்டுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.